ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ இல்ல. எனக்கு ஸ்டார் ஹெல்த் கம்பெனி ஏன் அட்ராக்டிவா படுது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குற வீடியோ தான். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு ஏன் புடிச்சிருக்குன்னா, ஸோ அவங்க 16,000 கோடி சேல்ஸ் பண்றாங்க. அதே நேரத்தில மார்க்கெட் கேப் 25,000 கோடி தான். அதனால என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்சூரன்ஸ் செக்டாருக்கே ஸ்ட்ரக்சுரல் பெனிஃபிட் ஒண்ணு வந்திருக்கு. ஜிஎஸ்டி 2.0 அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே ஜிஎஸ்டி 0% ஆகுது. அதனால ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன்ல இருக்கு. அதோட ஒரு செக்டோரல் டெயில்விண்ட் வருது. ஸோ இது 2மே மிக்ஸ் ஆகுறப்ப இந்த கம்பெனியால ஃபாஸ்ட்டா குரோ பண்ண முடியும். அதுவும் இல்லாம கம்பெனி வந்து 2024லயே ஒரு கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ 2028க்குள்ள டபுள் ஆக்குறேன்ட்டு. ஸோ 28,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத அடையறதுக்கு ஏத்த மாரி இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மும் வந்திருக்கு. அத உண்மையிலேயே அவங்க அடைஞ்சா ஒரு நல்ல இடத்துக்கு போயிருவாங்க. அப்படி இல்லனாலுமே 25,000 25,000 கோடி வேல்யூவேஷன் எனக்கு ரொம்ப அதிகமா ஃபீல் ஆகல. இத தாண்டி கம்பெனியோட ரஃப் ஹிஸ்டரி அண்ட் போன கால்ல கம்பெனி என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஹிஸ்டரி என்னன்னா, நம்ம ஜெகநாதன் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து ஹெர்குலஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணி, அவர் ஒரு 50 வருஷமா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்த ஒரு ரினவுடான ஆள் தான் இந்த கம்பெனிய 2006ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்ப கரண்ட்டா ஆனந்த் ராய் அப்படிங்கிறவர் தான் சிஇஓவா இருக்காரு. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்க. 2025 H1 இதுபடி இது. இப்ப எனக்கு தெரிஞ்சு 9,00,000 ஏஜென்ட்ஸ்க்கு மேல போயிட்டாங்க. ஸோ கால்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டெயில் ஃப்ரெஷ் ரீட்டெயில் பிரீமியம் 24% குரோ ஆகுது. பெர்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா 98% வந்துருச்சு. ஸோ இந்த பெர்சிஸ்டன்சி அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னா, மிந்தி மாரி இல்லாம 3 இயர்ஸ் இன்சூரன்ஸ இன்னைக்கே பே பண்ண சொன்னா, இதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்கு. பியூர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல எஸ்ஏஹெச்ஐன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இவங்களுக்கு 32% மார்க்கெட் ஷேர் இருக்கு. போர்ட்டிங் அவுட் டவுன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கம்பைன்டு ரேஷியோ இவங்கட்ட 97-98 தான் இருக்கு. மத்த இன்சூரன்ஸ் கம்பெனி லைக் நிவா பூப்பா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 102 அந்த ரேஞ்சில இருக்கு. கமிஷன் ரேஷியோவுமே குறைய போகுது. என்னன்னா இந்த ஜிஎஸ்டி 0 ஆனதுனால ஏஜென்ட்ஸுக்கு குடுக்குற கமிஷன் கொஞ்சம் குறைய போகுது. என்ன ரீசன்னா ஜிஎஸ்டி 0 ஆனதுனால இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற பெனிஃபிட் இல்லாம போயிடுச்சு. அடுத்த அக்டோபர்ல மட்டுமே 50% ஃப்ரெஷ் பிசினஸ் குரோ ஆயிருக்கு. டோட்டல் ஏஜென்ட்ஸ் பேஸ் வந்து 8 லேக்ஸ்க்கு மேல வந்துருச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப நஷ்டமாகும். அவங்க தெளிவா எல்லா குரூப் போர்ட்ஃபோலியோலேருந்து எக்ஸிட் ஆயிட்டு, எஸ்எம்இ ரிலேட்டட் சின்ன சின்ன கம்பெனிக்கு குரூப் போர்ட்ஃபோலியோ குடுக்குறது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ டெயில்விண்ட் இருக்கு, ரீசனபிள் வேல்யூவேஷன், கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிய ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ற கன்சர்வேட்டிவான கம்பெனி. அதே நேரத்துல ப்ராடக்ட் லான்ச்சும் நல்லா பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. அது ஆனா உங்களுக்கு முக்கியமா ஃபீல் ஆகாம இருக்கலாம். ஆனா எனக்கு முக்கியமா பட்டுச்சு. என்னன்னா, 1 லேக் சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல்ல அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போன Q2ல சொன்னாங்க. இப்ப அது 1,71,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த டெயில்விண்ட் நடக்குது. கம்பெனியோட சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகமாகுது. ரீட்டெயில் பிரீமியம் அதிகமாகுது. அவங்களோட கைடன்ஸும் சிக்னிஃபிகன்ட்டா ஹையா இருக்கு. ஸோ எனக்கு இந்த கம்பெனி உண்மையிலேயே ஒரு அட்ராக்டிவான பிளேஸ்ல இருக்கும்னு தோணுது. அதே நேரத்துல நம்ம ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டோ, இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ இல்லாததுனால நாங்க சொல்ற அட்வைஸ நீங்க சீரியஸா எடுத்துக்க முடியாது. நீங்க ஒரு இத எஜுகேஷனல் வீடியோவா பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.